நான் ரெடி, நீங்க ரெடியா? Good evening. Hello. Good evening. அவங்கிட்ட கொடுப்பான், அவர் இவர்கிட்ட கொடுக்கிறாரு. Shall we start? Shall we start? Okay. Now we'll move on to the properties of carboxylic acid. When you talk about the properties of carboxylic acid, the first important point is regarding 1 mark. If you talk about potassium hydrogen oxalate, please underline. If you have the book with you, please underline. The potassium hydrogen oxalate is an important compound which is present in wood sorrel and tomatoes. எதுக்கு 1 மார்க்ல என்ன கேட்பாங்கன்னா, the substance which is present in tomatoes கேட்பாங்க. அதனால அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. அதே மாதிரி இன்னொரு ஆக்சலேட் which is available in கிட்னில இருக்கு, that is calcium oxalate. Calcium oxalate is found as a stony deposit in kidney. அதுவும் 1 மார்க்ல கேட்கறதுக்கு இருக்கு. In human body. சாதாரணமா நீங்க கிட்னில ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டோன் அப்படின்னு சொன்னா நீங்க உடனே டோன்ட் இமேஜின் தட் கல்லு ஒண்ணு போய் அடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அதுல டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் கிறிஸ்டலைன் சால்ட் ஆஃப் எய்தர் கால்சியம் ஆக்சலேட், அது ஒரு அடப்பு மாதிரி இருக்கும். அந்த டியூப்ல ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் யூரின் இருக்காது. அதனால அதுக்கு கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சாதாரணமா லேசர் ட்ரீட்மெண்ட் அல்லது கால்சியம் அத சால்ட் இஸ் broken into pieces, அந்த 2 மெத்தட்ல அத ரிமூவ் பண்ணுவாங்க கிட்னி ஸ்டோனை. ஓகே, அதனால இந்த பொட்டாசியம் ஹைட்ரஜன் ஆக்சலேட் இஸ் பிரசன்ட் இன் டொமேட்டோஸ் அண்ட் கால்சியம் ஆக்சலேட் இஸ் பிரசன்ட் இன் கிட்னிஸ். அது அப்படிங்கறத கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸ்டோனி டெபாசிட் இன் கிட்னி. And now when you move on to the properties of oxalic acid, dicarboxylic acid, இத நீங்க பார்த்து பயப்படவே வேண்டாம். நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஆனா இந்த ரியாக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்டது இல்ல, சில ரியாக்ஷன்ஸ் தவிர. அதனால அதாவது நான் when I ask you to write something, என்ன அதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, remember that. அதனால என்னன்னா, you get writing practice அப்படிங்கறதுக்காக தான் அதை கொடுக்கறது. அதனால இப்ப பாருங்க, the oxalic acid occurs in potassium hydrogen as hydrogen oxalate in tomatoes. And similarly, calcium oxalate is found as a stony deposit in kidney. And it is oxalic acid is an active poison depressing the central nervous system. இப்போ இதுல 2 டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏன்னா 2 COOH குரூப் இருக்கு. அதுல பாருங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல என்ன ஆகும், இந்த OH Naவா மாறும். அப்ப அது மோனியம் சோடியம் ஆக்சலேட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும், this will become sorry only the H will be replaced by sodium, not O. So this H alone will be replaced by sodium. Similarly, the next H will be replaced by sodium. அதனால this disodium oxalate அப்படின்னு சொல்லலாம். And not only oxalic acid, even succinic acid undergoes in the same way. அதுல monosodium succinate and disodium succinate அப்படின்னு 2 ஸ்டெப்ஸ்ல the reactions will occur. The next reaction is, அதாவது acids உடைய reaction என்னன்னா, acidனா reacts with alkali, that is sodium hydroxide. Acid means it reacts with ammonia. So suppose oxalic acid reacts with ammonia, we get ammonium oxalate. இந்த ammonium oxalate எங்க வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, you have come across in the test for calcium. அதாவது calcium salt of your if you take calcium salt and add ammonium oxalate, you get a wide precipitate of calcium oxalate. ஆனா அதை ஹீட் பண்ணீங்கன்னா, இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் இங்க இருந்து ஒரு ஆக்சிஜன் போயிடும். we get oxamide. And the next one is succinic acid. Succinic acid with ammonia, we get CH2COO NH4, that is so ammonium succinate. ஏன்னா இந்த succinic acidல மாத்திரம் என்னன்னா, ஒரு இன்டர்னல், அதாவது அமோனியா போயிடும், இங்க இருந்து ஒரு ஆக்சிஜன் போயிடும், இங்க இருந்து ஒரு 2 ஹைட்ரஜன் போயிடும், that is the removal of water. அப்புறம் அது ஒரு அமோனியா போகும். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா
ஒரு பாண்ட் வந்துரும். we get succinimide ன்னு ஒரு காம்பவுண்ட் வரும். a cyclic compound is obtained when ammonium succinate is heated. then next is PCl5. PCl5 னுடைய ரோல் என்னன்னா, எங்க OH இருந்தாலும் will be converted into Cl. இப்ப பாருங்க, இந்த இடத்துல this one COOH with PCl5 we get COCl. Similarly, in succinic acid also, this is called oxaloyl chloride and this is called succinoyl chloride. Is the product that we get. Just you remember this. அடுத்தது action of heatல the 473 க்கு நீங்க remove heat பண்ணீங்கன்னா இந்த compound என்னது? Can you tell me what it is? This is at 473, this is removed. இதுக்கு பேர் என்ன? என்ன பேரு சொல்லலாமே? What is removed? Oxalic acid on heating at 473. Carbon dioxide, decarboxylation. Carbon dioxide is removed and we get formic acid. அடுத்தது succinic acid ஹீட் பண்ணீங்கன்னா இங்க இருந்து ஒரு OH அங்க இருந்து போயிடும். we get succinic anhydride is obtained when succinic acid is heated. A cyclic compound. Succinic acidல even ammonia ஓட cyclic compound வரும் and removal of waterலயும் cyclic compound வரும். oxalic acid வந்து உங்களுக்கு தெரியும், potassium permanganate you are doing the titration. so அந்த titration பண்ணும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, the oxalic acid is converted into carbon dioxide and water. This is the reaction which takes place in your titration. oxalic acid னுடைய uses னு வரும்பொழுது 4 uses இருக்கு. 3 marksல கேட்டிருக்காங்க. அது one of the use வந்து it is used in redox titration and in the manufacture of ink and metal polish. அடுத்தது it is used as a mordant in dyeing. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான யூஸ் என்னன்னா, இப்போ இரும்பு கம்பியில நம்ம வந்து துணி காய போடுறோம்னா அந்த ஸ்டெயின் வரும். ஏன்னா இரும்புனால ஒரு மாதிரி brownish ஸ்டெயின் வரும். அதே மாதிரி அயன் ஸ்டெயின் அதை ரிமூவ் பண்றதுக்கு oxalic acid is used. These are the 4 uses. Very often 3 marks questionல கேட்கலாம். Succinic acid வந்து lacquers and dyes. lacquersங்கிறது என்னன்னா, it's a type of paint. நல்ல பளபளன்னு இருக்கக்கூடிய ஒரு paint and it is a very important laboratory reagent. and strength of carboxylic acid அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப முக்கியமானது வந்து உங்களுக்கு தெரியும், அந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல வந்து கார்பாக்சிலேட் அயான் இஸ் ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ்ட். அதாவது C டபுள் பாண்ட் O வந்து மாறி மாறி வரும். இந்த பக்கமும் வரலாம், அந்த பக்கமும் வரலாம். இங்க ஒரு முக்கியமான 3 மார்க்ஸ் கொஸ்டின் அல்லது 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா 2 டைப் ஆஃப் குரூப்ஸ் இருக்கு. தான்ட்ட இருக்கிற எலக்ட்ரானை டொனேட் பண்ற குரூப்ஸ், சில நேரத்துல இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் எலக்ட்ரானை தாம் பக்கம் இழுக்கிற குரூப். சோ தாம் பக்கம் இழுக்கிற குரூப்பா இருந்தா அது -I குரூப்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானை டொனேட் பண்ற குரூப்பா இருந்தா +I சொல்லுவாங்க. இதை நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க, இந்த இடத்துலயும் நிறைய இடத்துல படிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி an acid is a proton donor. The base with which a proton can be released determines the strength of the acid. Organic acids or weak acids, greater the stability of the anion of the acid, higher is its strength. Thus, for a carboxylic acid like acetic acid, அந்த அசிட்டிக் ஆசிட் எடுத்துட்டீங்கன்னா CH3COOH இருக்கும். அந்த CH3 குரூப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். சோ இப்ப எலக்ட்ரான் மூவிங் டுவர்ட்ஸ் திஸ், அந்த புரோட்டான் ரிமூவல் இஸ் நாட் சோ ஈஸி. இருந்தாலும் இது வந்து ஒரு புரோட்டானை டொனேட் பண்ணா திஸ் இஸ் த ஆனயான் which is resonance stabilized. When the bonding pair of electron between the oxygen and hydrogen in OH group is shifted towards oxygen. அதால இந்த இடத்துல என்ன ஆகும்னா, சப்போஸ் ஒரு இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும். இந்த கேஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட், அதாவது இந்த குளோரின் இல்லாம எல்லாமே ஹெச்சா இருந்துச்சுன்னா இந்த எலக்ட்ரான் ஸ்லோவா மூவ் ஆகி இங்க வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகும். ரிமூவல் ஆஃப் புரோட்டான் இஸ் டிஃபிகல்ட். ஆனா ஒரு ஹெச்சுக்கு பதிலா ஒரு Cl வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த Cl என்ன பண்ணும்னா -I குரூப் தாம் பக்கம் எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்குமா, அப்ப இங்க டென்சிட்டி குறையும். இங்க டென்சிட்டி குறைஞ்ச உடனே இங்க இருந்து எலக்ட்ரான் இங்க வந்து மூவ் ஆகும். அப்ப இங்க இருந்து எலக்ட்ரான் மூவ் ஆன உடனே இங்க இருந்து எலக்ட்ரான் மூவ் ஆகும், அங்க இருந்து எலக்ட்ரான் வரும். இப்படி the electron will be moving towards
away from the hydrogen, appo removal of proton is easy. So monochloroacetic acid is having a greater strength, greater acidic character than acetic acid. Another, when chloroacetic acid is taken, the minus I effect of chlorine increases its strength. இப்ப பாருங்க, இது monochloroacetic acid, இது dichloroacetic acid, இது trichloroacetic acid. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 3 குளோரின் குரூப் மூணுமே தாம் பக்கம் எலக்ட்ரானை பிடிச்சு இழுத்துறோம். அப்ப what about the strength நீங்க சொல்லலாமே? எதனுடைய ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும்? ஆசிட் ஸ்ட்ரென்த். ஆசிட் ஸ்ட்ரென்த்ங்கிறது என்னன்னா புரோட்டானை ரிமூவ் பண்ற கெப்பாசிட்டி. ரிலீஸ் ஆஃப் புரோட்டான் இஸ் ஈஸி. எங்க ஈஸி? இங்க ஈஸியா அங்க ஈஸியா சொல்லலாமே? which acid is more acidic and which acid is less acidic? We have trichloroacetic acid, dichloroacetic acid, monochloroacetic acid. எது வந்து more acidic? Donation of proton. சொல்லுப்பா. ஏன்னா இந்த இடத்துல 3 குளோரின் இருக்கு, 3 பக்கம் இந்த எலக்ட்ரானை வித்ரா பண்ணும். C டபுள் பாண்ட் O இருக்கு. ஏன்னா இந்த OH ல இந்த புரோட்டானை ரிமூவ் பண்ணணும். எதுல ஈஸியா இருக்கும்? ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட் அல்லது மோனோக்ளோரோஅசிட்டிக் ஆசிட். அதுல ஒரே ஒரு குளோரின் வந்து தாம் பக்கம் எலக்ட்ரானை பிடிச்சு எடுக்கும். இங்க 3 குளோரின் தாம் பக்கம் எலக்ட்ரானை பிடிச்சு எடுக்கும். எங்க அசிடிக் கேரக்டர் வில் பி மோர்? சொல்லுங்க. எதா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன விதமான ஆன்சரா இருந்தாலும் பரவாயில்ல. இஃப் யூ சே சம்திங், நான் அதுக்கு சொல்லலாம் கரெக்டான. சப்போஸ் சைஸ் கரெக்டான ஆன்சரா கூட நீங்க சொல்லலாம். ஏன்னா இது ஒரு 1 மார்க் அல்லது 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். எஸ், ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட். ஏன்னா 3 பக்கமும் 3 குளோரின் வந்து தம் பக்கம் எலக்ட்ரானை பிடிச்சு இழுத்துரும். அப்ப இங்க இருந்து எலக்ட்ரான் இந்த பக்கம் போயிடும். அப்ப இந்த புரோட்டான் ரிமூவல் இஸ் ஈஸி. எதை விடன்னா டைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட். அது மோர் அசிடிக் தேன் monochloroacetic acid. So on the other hand, comparing the strength of carboxylic acid, இப்போ propionic acid nuடைய acidic strength is less than acetic acid, which is less than formic acid. இந்த மூணுத்தை கூட compare பண்ணலாம் as far as the acidic strength is concerned. Since alkyl groups are plus I groups, they increase the strength of the OH bond, making release of the hydrogen difficult. It becomes weak acid. In the case of aromatic acid la பாருங்க, the ortho position la nitro இருந்தா, this is more acidic. ஏன்னா அது more electron withdrawing group than chloro, than aldehydic group. இதெல்லாம் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா 1 mark point of view important. பார்த்து பயப்பட வேண்டாம், ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். Alkyl groups are plus I groups. They increase the strength of the OH bond, making release of hydrogen difficult. It becomes weak acid. அதாவது alkyl group like acetic acid இருந்ததுன்னா electron donating group இருக்கு. அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றது இட்ஸ் டிஃபிகல்ட். திருப்பி இது ரிப்பீட் ஆயிருக்கு. இங்க பாருங்க, பென்சோயிக் ஆசிட், டொலுவிக் ஆசிட், அடுத்தது வந்து அரோமேட்டிக் ஆசிட். அரோமேட்டிக் ஆசிட்னா என்னன்னா டெஃபினட்டா உங்களுக்கு பென்சீன் ரிங் வரணும். அந்த பென்சீன் ரிங்கோட ஒரு COOH கனெக்ட் இருந்தா அதுக்கு பேர் அரோமேட்டிக் ஆசிட். இது வந்து பென்சோயிக் ஆசிட்னு சொல்லுவோம். இந்த CH3 இல்லன்னா இதுவும் பென்சோயிக் ஆசிட் தான். இதுல CH3 இருக்கிறதுனால இதுக்கு பேரு டொலுவிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அதே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு OH இருக்கு, அதனால அதுக்கு பேரு சாலிசிலிக் ஆசிட். அதே OH எல்லாமே ஆர்த்தோ பொசிஷன்ல NH2 இருந்தா இட்ஸ் கால்ட் ஆந்த்ரனலிக் ஆசிட். எல்லா காம்பவுண்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட். அதாவது கமர்ஷியலா 4 காம்பவுண்டுமே இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட். அதுல ரொம்ப சிம்பிளஸ்ட் ஆசிட் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம benzoic acid is the simplest acid. அடுத்துல if you look at the book now, ஒரு question இருக்கு புக்ல. அதாவது என்ன question அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப frequent கேட்ட கேள்வி இது. If you take your book page number 274, அந்த 274ல ஒரு 8th question ஒன்னு இருக்கு. அந்த 274ல 8th question என்னன்னா, how is benzoic acid obtained from ethylene? How is benzoic acid obtained from phenyl cyanide? From carbon dioxide. இந்த question வந்து 5 marks question நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நீங்க question paper எடுத்து பாத்தீங்கன்னா
This was asked very frequently. அப்ப benzoic acid preparation ஒரு அளவுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா it will be easy for you. இப்ப benzoic acid prepare பண்றது, அதாவது எந்த மெத்தட்ல இருந்து prepare பண்ணலாம்னா, இப்ப இந்த மாதிரி CH3 இருந்தா அதுக்கு பேரு toluene, C2H5 இருந்தா அதுக்கு பேரு ethyl benzene, CH2Cl இருந்தா benzyl chloride, CH2OH இருந்தா benzyl alcohol, and CHO இருந்ததுன்னா it is called benzaldehyde. எந்த காம்பவுண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுல இருக்கிற சீரீஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் என்ன ரியேஜென்ட்டோட நமக்கு பென்சோயிக் ஆசிட் வரும்னா, அதாவது டைக்ரோமேட், ஆசிட் டைக்ரோமேட், பொட்டாசியம் டைக்ரோமேட் அல்லது ஆல்கலைன் பெர்மாங்கனேட், இந்த ரெண்டு காம்பவுண்டும் வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். they'll oxidize your substance. இந்த அஞ்சுல எதை வேணாலும் பென்சோயிக் ஆசிடா மாத்திரும். அதனால by the oxidation of side chain of benzene derivatives, இதுல எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த page 274ல நான் சொன்ன question. The underline the portion indicates that the side reaction toluene is oxidized by acidified KMnO4. CH3 becomes COOH, CH2Cl also becomes COOH, CHO also becomes COOH. இது alkaline KMnO4, அது acid KMnO4. இது ஒரு மெத்தட். இதுல மூணுத்துல எதை வேணாலும் கேட்கலாம், 1 mark கொஸ்டின். அடுத்தது செகண்ட் மெத்தட் என்ன, சயனைட். இப்ப நான் இவன் முன்னால கூட சொன்னேன், நான் எங்கேயுமே நமக்கு CN இருந்ததுதான் ஆசிட் ஹைட்ராலிசிஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அமைடா மாறும், நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஆசிடா மாறும். இப்ப இது ஒரு முக்கியமான கொஸ்டின், இதுவும் கேட்கப்பட்டிருக்கின்றது கண்டினியூஸா இந்த மூணுமே. இப்ப இந்த C டபுள் பாண்ட் OC, இதுக்கு என்ன காம்பவுண்ட் பேர் என்ன, இந்த காம்பவுண்டுக்கு என்ன பேரு, இந்த காம்பவுண்டுக்கு என்ன பேரு? ஏன்னா 3 மார்க்ஸ்ல கூட கேட்டிருக்காங்க நிறைய தடவை, அதனால தான் சொல்றேன். preparation of acid, இதுக்கு என்ன பேரு, அதுக்கு என்ன பேரு சொல்லுங்க. this is called இது இந்த காம்பவுண்ட் Grignard. very good, very good. Grignard reagent. So Grignard, இது ஒரு 3 மார்க்ஸ்ல கூட கேக்குறாங்க. How will you prepare acid from Grignard reagent? இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த பார்ட் இருக்கு இல்லையா, அந்த C6H5 பார்ட், அது கார்பனோட கனெக்ட் ஆகும். இந்த MgBr இதோட கனெக்ட் ஆகும். அப்ப என்ன கிடைக்கும்னா, இந்த C6H5 C O அப்புறம் இந்த இடத்துல டபுள் பாண்ட் வரும், இந்த ஓவோட MgI கனெக்ட் ஆகும். என்ன, அத ஹைட்ரலைஸ் பண்ணீங்கன்னா இதுல என்ன ஆயிரும்னா, இதுல இது H, இது OH. இப்படிதான் இந்த ரியாக்ஷன் நடக்குது. அதனால 2 தடவை எழுதி பாத்தீங்கன்னா, and this reaction gives you Grignard reagent யூஸ் பண்ணி you can prepare benzoic acid. இது 3 மார்க்ஸ்லயும் கேட்கலாம், அல்லது it can be asked along in 5 marks question கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பென்சோயிக் ஆசிட பார்த்திருக்கீங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு காம்பவுண்ட், எஸ்பெஷலி இன் மெடிசன்ல. இது ஒரு ஒயிட் கிறிஸ்டலைன் சாலிட், soluble in hot water, alcohol, ether and slightly soluble in water. இது ஒரு சப்ளிமேட்டிங் சப்ஸ்டன்ஸ். சாதாரணமா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பென்சோயிக் ஆசிட அதாவது பென்சோயிக் ஆசிட சப்ளிமேட் பண்ணி பேர் என்ன, இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ்ல எல்லாம் ஸ்னோ உருவாகலாம். அதாவது இது என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல ஹீட் பண்ணுவாங்க, அப்படியே வேப்பரைஸ் ஆகும். ஏதாவது அப்படியே செட் பண்ணிருப்பாங்க, மரம் செடி அல்லது பில்டிங் மாதிரி இருக்கும். இதுல வேப்பரைஸ் ஆகி அது மேல போய் விழுகும். அது இல்லாம இந்த ஷேப் பாத்தீங்கன்னா நீடில் ஷேப்ல அழகா அப்படியே தொங்கும். அந்த மாதிரி ஐஸ் உருவாக்குற மாதிரி, அது பாக்குறதுக்கு லுக்ஸ் லைக் ஐஸ். அதனால சப்ளிமேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஐஸ் கார்டன் கேன் பி கிரியேட்டட் யூசிங் பென்சோயிக் ஆசிட். அதாவது அதுல டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணக்கூடாது, பாக்குறதுக்கு இட் அப்பியர்ஸ் லைக் ஐஸ் கார்டன். அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வரும்பொழுது ரியாக்ஷன் ஆஃப் போத் CO, இதுல பென்சீன் ரிங் ரியாக்ஷன்ஸும் இருக்கு, COOH ரியாக்ஷன்ஸும் இருக்கு. COOH ரியாக்ஷன்ஸ்னா என்ன, reaction with sodium hydroxide, reaction with ammonium hydroxide, reaction with alcohol, like that. So benzoic acid reacts with sodium hydroxide to give you sodium benzoate. இந்த காம்பவுண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோடியம் பென்சோயேட் எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமே, ஞாபகம் இருக்கா? கெமிஸ்ட்ரி இன் ஆக்ஷன்ல
என்னவா கேள்விப்பட்டிருக்கோம்? கெமிஸ்ட்ரி இன் ஆக்ஷன்ல ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு சொன்னீங்களப்பா, சோடியம் பென்சோயேட் இஸ் யூஸ்ட் as a ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் நான் சொன்னேன், அடுத்த நாள் கூட சொன்னேன். அடுத்தது பென்சோயிக் ஆசிட் reacts with ammonium hydroxide to give you ammonium benzoate, which on heating gives you benzamide. இது ஏற்கனவே ஆசிட்ஸ் எல்லாத்துலயும் வர மாதிரி. இப்ப இதுல பாருங்க, C6H5COOH, when it reacts with C2H5OH, we get ethyl benzoate. It is an ester and water is obtained. PCl5 அல்லது SOCl2 னுடைய ரோல் என்னன்னா, எங்க OH இருந்தாலும் அதை Cl மாத்தக்கூடியதுதான். அதனால இதுல benzoyl chloride is the product. And இது thionyl chloride இருந்ததுன்னா SOCl2, that also gives you benzoyl chloride, and PCl5 also gives you benzoyl chloride. And when it is heated with soda lime, இது ஒரு முக்கியமான question, please underline. இதுக்கு பேரு decarboxylation. Decarboxylation என்ன சொல்றது? Removal of decarboxylation, removal of. This is removed. What? The removal of carbon dioxide is called? Removal of carbon dioxide is called decarboxylation. என்ன reagent யூஸ் பண்றாங்க? என்ன reagent? இதுக்கு பேரு soda lime, sodium hydroxide and calcium oxide mixture. We get benzene. And benzoic acid can be reduced with lithium aluminum hydride. First step we get benzaldehyde, which on further reduction gives you benzyl alcohol. அடுத்தது reactions involving the benzene ring. என்ன பொசிஷன்ல போகும் தெரியுமா? என்ன பொசிஷன்ல போயிருக்கு சொல்லுங்க பாப்போம். Where the this is electrophilic substitution reaction. என்ன position இது? இது என்ன position? இது என்ன position? இது என்ன position? எந்த positionல nitration takes place? Benzoic acid is a meta-directing group. Yes? Yes pa. என்ன directing? என்ன positionக்கு போகுது nitro group? இதுதான் ஆர்த்தோ, இது மெட்டா, இது பேரா, இது பேரா, இது this is மெட்டா. வெரி குட். அதனால நைட்ரேஷன்ல it gives you meta-nitrobenzoic acid. Halogenation in the presence of halogen carrier like ferric chloride, this will be metachlorobenzoic acid. Because ferric chloride is a Lewis acid. அதே concentrated sulfuric acid அல்லது fuming sulfuric acid யூஸ் பண்ணா metasulfonyl benzoic acid is obtained. தயவு செய்து அதுக்கு யூசஸ் இருக்குப்பா. இது 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஈஸியா நீங்க 3 மார்க்ஸ் வாங்கக்கூடிய ஒரு கொஸ்டின். பென்சோயிக் ஆசிட் யூரினரி ஆன்டிசெப்டிக். வேற எங்கேயா கூட யூரினரி ஆன்டிசெப்டிக்கா பார்த்தோமே, எங்க? which other compound is used as an urinary antiseptic? ஞாபகம் இருக்கா? And benzoic acid is used as an urinary antiseptic. 1 mark. Urotropin ஒரு compound. Sodium benzoate, food preservative. Underline. And benzoic acid is vapors are used to disinfect bronchial tubes. ஒண்ணும் இல்ல, அதனுடைய வேப்பர்ஸ் முகந்து பார்ப்பாங்க. அப்படி முகந்து பார்த்தா அது என்ன ஆகுனா, அந்த bronchial tubesல இருக்கிற congestion ரிமூவ் பண்ணும். And it is used for the manufacture of dyes. These are all the uses. 4 uses இருக்கு, நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க, which is very important. இப்போ நம்ம பார்க்க போறது next compound which is called as salicylic acid. இந்த salicylic acid ஒரு important compound. இதுல 2 மெக்கானிசம் நமக்கு 5 marks questionல கேட்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது salicylic acidனா என்னன்னா, OH குரூப்பும் COOH க்கும் ஆர்த்தோ டு ஈச் அதர் இருந்தா அதுக்கு பேரு salicylic acid.
மெட்டா பொசிஷன்ல இருந்தா மெட்டா ஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட், பேரா பொசிஷன்ல இருந்தா பேரா ஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நமக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாலிசிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாலிசிலிக் ஆசிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? இது நீங்க இதுல படிச்சிருக்கீங்க. எதுல படிச்சிருக்கீங்க? ஃபீனால்ல படிச்சிருக்கீங்க. இஃப் யூ டேக் சோடியம் சால்ட் ஆஃப் ஃபீனால் அல்லது சோடியம் ஃபீனலேட், கார்பன் டை ஆக்சைடு 4 to 6 atmosphere around temperature 400 Kelvin, and what we get a compound, and this is called sodium salicylate. இத வந்து ஹைட்ரலைஸ் பண்ணீங்கன்னா we get OH, COOH, and this is called salicylic acid. இது எதுக்காக நான் எழுதுறேன்னா, இந்த ப்ரிப்பரேஷன் ரைட் டு த மெக்கானிசம் ஆஃப் சாலிசிலிக் ஆசிட் கேட்பாங்க எக்ஸாமினேஷன்ல. அப்படி மெக்கானிசம் கேட்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாலிசிலிக் ஆசிட் எழுதிருங்க. ஏன்னா அது ஒரு 3 மார்க்ஸ்ல கேட்கலாம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாலிசிலிக் ஆசிட். ஆனா ப்ராப்ளம்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஃபீனால்ல இந்த ஒரு முக்கியமான காம்பவுண்ட். அதனாலதான் ஃபீனால் சாலிசிலிக் ஆசிட் இஸ் prepared by this method. That is sodium phenol is treated with sodium hydroxide, we get sodium phenolate, and when sodium phenolate is treated with carbon dioxide under pressure 4 to 6 atmosphere நாங்க வந்திருக்கோம், at 400 degree Kelvin we get salicylic acid is obtained. இப்போ மெக்கானிசம் பார்க்கலாமா, எழுதலாமா? 2 மெக்கானிசம் தயவு செய்து என்னோட நீங்க எழுதுனீங்கன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. என்ன எழுதட்டுமா? கையில பென்சில் எடுத்துக்கலாம், இல்ல பேனா எடுத்துக்கலாம். அத நான் சொல்ற மாதிரி நீங்க எழுதுனீங்கன்னா இட் இஸ் பெட்டர். இப்ப பாருங்க, இந்த பென்சீன் ரிங்க போடுங்க. அத போடும் பொழுது இந்த பக்கம் நமக்கு எதை போடுங்க அப்படின்னு கேட்டா, அந்த டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, 3 டபுள் பாண்ட் வரும். அதுல ரைட் சைடுல 2 டபுள் பாண்ட் போடுங்க, இந்த சைடு ஒரு டபுள் பாண்ட போடுங்க. எழுதுங்க, பரவாயில்ல எழுதுங்க. தப்பானாலும் ஆகலாம், ஆனாலும் தப்பு இல்லை, ஏன்னா ரெக்டிஃபை பண்ணிடலாம். இப்ப இங்க O இருக்கு, இங்க மைனஸ் சார்ஜ் இருக்கு. ஆச்சா, இது பக்கத்துல யார் வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா C டபுள் பாண்ட் O. C டபுள் பாண்ட் ஓன்னா அது பேரு கார்பன் டை ஆக்சைடு. எழுதலாமா? எழுதக்கூடாதா? அப்ப என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான் இங்க வந்துரும், அது டபுள் பாண்ட் ஆகும். அப்போ இந்த டபுள் பாண்ட்ல ஒண்ணு இங்க போயிரும். அப்ப என்ன காம்பவுண்ட் நமக்கு அடுத்த ஸ்டெப்ல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பென்சீன் ரிங் இப்படியே இருக்கு, இங்க சிங்கிள் பாண்ட் இருக்கு, இங்க சிங்கிள் பாண்ட் இருக்கு. இந்த பாண்ட் தான் சியோட கனெக்ட் ஆயிருச்சு. இந்த டபுள் பாண்ட் அப்படியே இருக்கு, இந்த O மைனஸ் அப்படியே இருக்கு. இங்க டபுள் பாண்ட் O வரும், இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வரும். எழுதுங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த பிராக்டிஸ் வரும். இப்ப ஆல்ரெடி இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, அது அப்படியே ஹைட்ரஜன் இருக்கும். சோ எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு தெரியணும். அதுக்காக தான் நான் அந்த மெக்கானிசத்தை எழுத சொல்றேன். இந்த டபுள் பாண்டு கார்பனுக்கும் இந்த பென்சீனுடைய கார்பனுக்கும் நடுவுல வருது. அப்புறம் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் கம்ஸ் பிட்வீன் தி பென்சீன் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் அண்ட் ஃபார்ம்ஸ் a டபுள் பாண்ட். அப்ப இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துரும். ஆச்சுங்களா? அடுத்தது பாருங்க, இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்துரும். இந்த பாண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் போடணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா டபுள் பாண்ட் வந்துடுறதுனால இங்க பாசிட்டிவ் சார்ஜ் போடணும்ன்ற அவசியம் இல்ல. ஆனா எலக்ட்ரான் ரெண்டுமே இன்வால்வ் இன் பாண்ட் ஃபார்மேஷன். ஓகே, இந்த C டபுள் பாண்ட் O அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் போடலாம். என்ன ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன்னா, இந்த O இருக்கா, அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும், இந்த H இங்க இருந்து இந்த OH ஓட வந்துரும். அப்புறம் இதுல எலக்ட்ரான் இங்க மேல கட்டாயமா போகணும். அப்புறம் இந்த டபுள் பாண்ட் இங்க வந்துரும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும், நமக்கு என்ன பண்ணிருக்கிறோம், இந்த டபுள் பாண்ட் ஏற்கனவே இருந்துச்சு, இந்த டபுள் பாண்ட் ஏற்கனவே இருந்துச்சு. இப்ப இந்த ஹெச்சுக்கும் கார்பனுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பாண்ட் இங்க வந்துருச்சா,
அப்ப இங்க டபுள் பாண்ட் வந்துருச்சு. இப்ப இங்க C இருக்கு, C டபுள் பாண்ட் O and O மைனஸ். இப்ப இங்க O ஏற்கனவே இருந்துச்சு, அந்த எலக்ட்ரான் அந்த பக்கம் போயிட்டு இந்த H அங்க போனப்புறம் இந்த அயான் வரும். இதுதான் சாலிசிலேட் அயான். அடுத்த லாஸ்ட் ஸ்டெப்ல வந்து இது மூணும், இது ஃபர்ஸ்ட், திஸ் இஸ் தி இன்டர்மீடியேட் அண்ட் திஸ் ஒன் டுகெதர் நீங்க ஈஸியா 5 மார்க்ஸ் வாங்கிடலாம் இதை எழுதும் பொழுது. இப்ப நம்ம சோடியம் சாலிசிலேட் வந்துச்சுன்னா அது HCl ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா we get salicylic acid. சோ ரொம்ப சிம்பிள் ரியாக்ஷன். நீங்க எழுதுனீங்கன்னா இப்ப என்ன போர்டுல இருக்கிறது எழுதலன்னா கூட பரவாயில்ல, கையில இருக்கிற புக்கை பார்த்து எழுதுங்க. இதை நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மனசுல நிக்கும். அதுக்காக தான் எழுத சொல்றேன். மெக்கானிசம்னு சொன்னாலே எலக்ட்ரான் எங்க போகுது, எந்த குரூப் வந்து கனெக்ட் ஆகுது, and how the bond changesங்கிறது சொல்றதுதான் மெக்கானிசம். இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய தடவை இந்த மெக்கானிசம் is asked as a 5 marks question. அதாவது கார்பாக்சிலிக் ஆசிட பொறுத்த வரைக்கும் ஒரு 10 மார்க்ல ஒரு பாதியா கேட்பாங்க, அல்லது ஒரு செக்ஷன் C-ல வந்து ஒரு தனி கொஸ்டினா வரும். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். That is why I am asking you to write. Physical properties. இப்போ இது வந்து white crystalline solid soluble in hot water, ethanol and ether. அடுத்தது சாலிசிலிக் ஆசிட்க்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லும் போதே லெசன் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். 262, 63, 64 நல்லா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து 3 மார்க்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ப்ராப்பர்ட்டி எப்படி லாக்டிக் ஆசிட்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இம்பார்ட்டன்ட் ஒரு 5 மார்க்ஸ்ல கேட்பாங்களோ அதே மாதிரி சாலிசிலிக் ஆசிட்னுடைய ப்ராப்பர்ட்டிஸும் இம்பார்ட்டன்ட். இப்போ இது வந்து டெஸ்ட் ஃபார் சாலிசிலிக் ஆசிட் கேட்டிருக்காங்க 3 மார்க்ஸ்ல. ப்ளீஸ் நோட், டெஸ்ட் ஃபார் சாலிசிலிக் ஆசிட். சாதாரணமா ஆசிட்னு சொன்னாலே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல இந்த OH குரூப் இருக்கு, phenolic குரூப் இருக்கு. Phenol gives you violet coloration with neutral ferric chloride. அதனால சாலிசிலிக் ஆசிட் also gives, underline, violet color neutral ferric chloride. Salicylic acid gives violet coloration with neutral ferric chloride. அதுல COOH இருக்கு, பைகார்பனேட்டோட brisk effervescence வரும். அடுத்தது it is soluble in sodium hydroxide. sodium hydroxideல கரைஞ்சு sodium salicylate வரும். அதை திருப்பி ஆசிட் ஊத்துனீங்கன்னா we get back your salicylic acid. அடுத்தது bromine waterல we get a white precipitate. இது phenol மாதிரி reaction. with phenol we get white precipitate of tribromophenol. அதே மாதிரி with bromine water salicylic acid also gives you tribromophenol. இப்ப அடுத்தது ஒரு 5 marks question, ஒரு mechanism, bromination of salicylic acid. ஓகே, இப்ப நமக்கு salicylic acidல எப்படி இந்த கார்பனுக்கும் இந்த சீக்கும் பாண்ட் வந்துச்சுன்னு பார்த்தோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த பாண்டை எப்படி உடைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இந்த மெக்கானிசமும் 5 மார்க்ஸ் கொஸ்டின் எழுதலாமா? எழுதலாம். கையில நோட் எடுத்துக்கலாம். எழுதுனீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் சொல்றேன், இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு யார் இருக்கிறா அப்படின்னா சாலிசிலிக் ஆசிட். எல்லா டைம்லயும் இந்த ரைட் சைட்ல தான் இந்த டபுள் பாண்ட கொடுக்கறாங்க. இங்க OH இருக்கு, இங்க C இருக்கு, டபுள் பாண்ட் O இருக்கு, O மைனஸ். இதான் சாலிசிலிக் ஆசிட். இந்த சாலிசிலிக் ஆசிட்ல இந்த BR இருக்குல்ல, புரோமின், அதுல என்ன ஆகும்னா ஒரு புரோமின் வந்து எலக்ட்ரானை தாம் பக்கம் இழுத்துக்கும். அப்ப இன்னொரு புரோமின் வந்து என்னவா மாறிடும்னா Br+ ஆகும். இந்த இது வந்து எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னா இது Br+ ஆகும். இந்த Br+ வந்து என்ன பண்ணும், இஸ் கோயிங் டு அட்டாக் எந்த பாண்ட்னா இந்த பாண்ட போய் அட்டாக் பண்ண போகுது. ஓகே, அப்படி பண்ணுச்சுன்னா வாட் வில் யூ கெட் அப்படின்னா திஸ் டபுள் பாண்ட் இஸ் லாஸ்ட். இது இருக்கும், இது இருக்கும், இந்த OH இருக்கு, இந்த பாண்ட் இருக்கு, இங்க புரோமின் வந்து உட்கார்ந்துருச்சு. அச்சா, அப்புறம் C டபுள் பாண்ட் O and O மைனஸ் ஆச்சுங்களா. என்ன இதுல ஒரு பியூட்டி என்னன்னா இந்த எலக்ட்ரான் வந்து இங்க ஒரு பாண்ட் போயிருச்சு இல்லையா. இப்போ நம்ம கார்பன்ல இங்க ஒரு இந்த இதுல வந்து என்ன ஆகும், இந்த டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிரும். அப்ப இந்த அதாவது இந்த இது மேல 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். என்ன, அந்த 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்னால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல புரோமின் போய் உட்கார்ந்த உடனே இங்க ஒரு மைனஸ் உருவாகும், இங்க OHல ஒரு பிளஸ் உருவாகும். அது வந்து பிளஸ் ஃபார்ம் ஆயிரும், டபுள் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு. செகண்ட் ஸ்டெப் எப்பயுமே
மெக்கானிசத்துல என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பேர் என்ன ப்ராடக்ட் வருதோ அதுதான் செகண்ட் ஸ்டெப்ல ரியாக்டன்டா மாறிடும். அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சேஞ்ச். அது என்ன சேஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரான் இருக்கு இல்லையா அந்த மைனஸ் சார்ஜ், அந்த எலக்ட்ரான் வந்து இங்க டபுள் பாண்டா மாறிடும். ஆச்சா, இந்த பாண்டு இங்க வந்துரும், இந்த எலக்ட்ரான் இங்க போயிரும். அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஏற்கனவே இருந்தது, இந்த பிஆர் இருக்கு, இங்க ஒரு பாண்ட் வந்துருச்சு, இங்க ஒரு OH வந்துருச்சு. வாட் இஸ் ரிமூவ்டுனா கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரிமூவ். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், மூணே ஸ்டெப்ஸ் தான். அண்ட் மூணாவது ஸ்டெப்ல என்ன நடக்குதுன்னா இது வந்து ஆர்த்தோ புரோமோ ஃபீனால், அதுல புரோமினேட் பண்ணீங்கன்னா 2,4,6 ட்ரைப்ரோமோ ஃபீனால் அப்படின்னு ஒரு பிரசிபிடேட்டை உருவாக்கும். நல்லா கவனிச்சுக்கோ, இதுல என்ன நடக்குது அப்படின்னு இன்னொரு தடவை வேணா நான் எழுதி காட்டுறேன். இங்க ஒரு பாண்ட் இருந்தது, இங்க ஒரு பாண்ட் இருந்தது, இங்க ஒரு பாண்ட் இருந்தது, இந்த OH இருந்தது, இங்க C டபுள் பாண்ட் O மைனஸ். இப்போ Br மைனஸ் வரப்போகுது, Br மைனஸ் போயிரும். அப்ப Br பிளஸ் வந்து என்ன பண்ணும், இந்த கார்பனை அட்டாக் பண்ணும். அப்ப இந்த பாண்ட் வந்து இங்க ஃபார்ம் ஆயிரும். இந்த பாண்ட்னால தான் இங்க வந்து அட்டாக் பண்ணும். இந்த பாண்ட் இங்க போயிரும் பிட்வீன் திஸ். அப்புறம் இந்த எலக்ட்ரான் இங்க இருந்து இங்க வந்துரும். அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா நல்ல கவனிச்சுக்கோ, இங்க வந்து இது வந்துரும், இங்க O டபுள் பாண்ட் OH பிளாஸ்டிக் சார்ஜ் வரும். இந்த இடத்துல Br இருக்கும், நம்ம C டபுள் பாண்ட் O மைனஸும் இருக்கும். அடுத்த ஸ்டெப்ல this will become double bond and this இங்க போயிரும், இந்த எலக்ட்ரான் இங்க போயிரும். அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல what we get is OH Br plus CO2. சோ ரெண்டாவது தடவை நான் போட்டது எதுக்குன்னா so that உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க எழுதி பாத்தீங்கன்னா அடுத்த லாஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும், ஆர்த்தோப்ரோமோ phenol becomes tribromo phenol, 2,4,6 tribromo phenol மாறிடும். ஓகே, and the next reaction is, இது ஒரு முக்கியமான ரியாக்ஷன். என்ன, அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட்ல we get aspirin. இது preparation of aspirin கூட கேட்கலாம். அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட் when it reacts with acetic anhydride reacts with salicylic acid, we get அதாவது இந்த Hக்கு பதிலா CH3CO குரூப் வந்துரும், அதுக்கு பேரு அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட். அதனுடைய கமர்ஷியல் நேம் இஸ் ஆஸ்பிரின். இது ஒரு 3 மார்க்ஸ் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பைகார்பனேட்டோட we get sodium salt plus carbon dioxide. டெஸ்ட்லயே சொல்லியிருக்கிறோம், that is salicylic acid gives you effervescence with bicarbonate. அடுத்தது சோடியம், அதாவது இதை வந்து என்ன பண்ணலாம், திருப்பி HCl போட்டா you can get back your salicylic acid. அதாவது சோடியம் பைகார்பனேட்டோட சேர்ந்து சோடியம் சாலிசிலேட் வரும், அதோட HCl போட்டா you can get salicylic acid. இது ஒரு அடுத்தது முக்கியமான கொஸ்டின். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா when salicylic acid is treated with methanol and concentrated sulfuric acid we get methyl salicylate. இந்த காம்பவுண்டினுடைய பேர் என்னன்னா ஆயில் ஆஃப் வின்டர்கிரீன். ரொமாட்டிக் பெயினுக்காக அப்ளை. சாலிசிலிக் ஆசிட்னுடைய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே that is pharmaceutically important compounds, they are used in medicine. This methyl salicylate க்கு oil of wintergreen ஒரு பேரு, அண்டர்லைன் பண்ணிக்கோ. oil of wintergreen ஒரு 1 mark question. Preparation of methyl salicylate is a 3 marks question. எழுதிட்டீங்களா? அடுத்தது when we talk about the uses of salicylic acid, இதுவும் ஒரு 3 marks question. 3 marks question இதுல நிறைய இருக்கு. aspirin preparation ஒரு 3 marks question and oil of wintergreen ஒரு preparation ஒரு 3 marks question. test for salicylic acid ஒரு 3 marks question. uses, it is an antiseptic and disinfectant, it is a food preservative, it is used as a medicine for rheumatic pain, in the manufacture of aspirin, celol and methyl salicylate, in the preparation of azodyes. 5 uses இருக்கு. படிச்சிட்டீங்கன்னா ஏதாவது 3 uses நீங்க எழுதலாம். ஓகே, சோ இந்த காம்பவுண்டோட ஒரு அளவுக்கு மேஜர் திங் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப், ஃபங்க்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். என்னென்னலாம் ஃபங்க்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசிட் குளோரைடு இருக்கு, ஆசிட் அமைடு இருக்கு, எஸ்டர் இருக்கு,
ஆசிட் அன்ஹைட்ரைடுன்னு ஒரு 4 காம்பவுண்ட், நிறைய ஈக்குவேஷன் வரும். ஆனா எல்லாமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த ஈக்குவேஷன்ஸ்ல ஒவ்வொரு காம்பவுண்ட் ப்ரிப்பரேஷன்லயும் ஒரு ஈக்குவேஷன் இம்பார்ட்டன்ட். என்ன அதனால ஆனா டெஃபினட்டா யூ ஹாவ் டு லேர்ன் திஸ். ஏன்னா 1 மார்க்லயும் கேட்கலாம், 5 மார்க்ஸ்லயும் கேட்கலாம். சோ இன் தட் வே என்ன நீங்க வந்து லேர்ன் திஸ். அடுத்த யூனிட் நம்ம பார்க்கும் பொழுது அத நம்ம காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஆர் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட பார்க்கலாம். அதனால டுடே இன்னைக்கு பார்த்ததுல இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன we have seen அப்படின்னு கேட்டீங்கன்னா, uses of oxalic acid, uses of benzoic acid, uses of salicylic acid and the properties of salicylic acidல என்ன முக்கியமானது அப்படின்னா, அதாவது methyl salicylate preparationம் aspirin preparation. ஓகேவா? Shall we stop today? முழிச்சிட்டு இருக்குதான் இருக்கிறியா யுவராஜ்? முழிச்சிட்டு தான் இருக்கிறியா? எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் மார்க் பண்ணியா? மார்க் பண்ணியா? என்னப்பா மார்க் பண்ணியா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ? ஓகே, தேங்க்யூ.